गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீ
ಶ್ರೀನಿವಾಸ ಓಂ ಶ್ರೀನಿವಾಸ ಓಂ ಶ್ರೀನಿವಾಸ. வணக்கம். திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி, மன்மத வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், திதி தேய்பிறை, ஏகாதசி திதி, யோகம் அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 10:17 வரையிலே, அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 10:17 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று ஏகாதசி விரதம். வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டிலுமே ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கம். ஏகாதசி நாளிலே சுத்த உபவாசம் இருப்பது வழக்கம். சுத்த உபவாசம்னா தண்ணி கூட குடிக்கூடாது, அதுக்கு பேர் தான் சுத்த உபவாசம். அவ்வாறு உபவாசம் இருக்கின்ற நாள் இன்றைய தினம். ஏகாதசி விரதம் இருக்கின்ற வழக்கம் உள்ளவர்கள் அதை இன்றைய தினம் கடைப்பிடிக்க வேண்டும். ராகு காலம் இன்றைய தினம் 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 முதல் மதியம் 2 வரை, 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் இரவு 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் புதன் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. காலை 10:17 சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தந்த சப்பரத்திலும், ரங்கமன்னார் ஹனுமந்த வாகனத்திலும் புறப்பாடு. ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தனி ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி உற்சவம் 4ஆம் நாள் இன்று இரவு அம்பிகை சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசி அதிபதியின் நட்சத்திரங்களுள் ஒன்றான மிருகசீரிஷத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். காலை 10:17 வரை 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கும் சந்திரன் பிறகு 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று விடுகிறது. இவ்விரு இடங்களிலுமே மேஷ ராசிக்கு சந்திரன் நன்மை செய்யும். அது மட்டுமன்றி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அபூர்வமாக 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. பிற கிரகங்கள் எதுவும் சேராமல் சுப கிரகங்கள் மட்டும் கூட்டு சேர்ந்திருப்பது ஒரு பெரிய யோகம். மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய ஒரு யோகமான நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தில் புதன் குரு சுக்கிரன் என்பது மிகப்பெரிய பதவியை நீங்கள் வகிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். அலுவலகத்தில் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் கிடைக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நாள், உற்சாகமான நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் புதன் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியில் உள்ள சந்திரன் இன்று காலை 10:17 ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு செல்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுதான். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிக மிக நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்களது திறமை வெளிப்படுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வெற்றிகள் பல கிடைக்கும், பாராட்டுகள் பல கிடைக்கும். எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, லாபம் அதிகமாக கிடைத்தல், பிறரால் புகழப்படுதல் போன்றவை அனைத்தும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10:17க்கு ராசிக்குள் வந்து விடுகிறது. ராசிக்குள் சந்திரன் பிரவேசித்த பிறகு உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். குறிப்பாக பொருளாதார நிலையிலே உள்ள ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் சரி செய்யப்படும். பொருளாதார ரீதியாக உள்ள அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிறு சிறு இடர்பாடுகளெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து விஷயங்களும் இப்பொழுது வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ராசி அதிபதி சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில், அலுவலகத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய பதவிக்கு உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிறிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு சின்ன பாராட்டாவது கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10:15 சுமாருக்கு 11ஆம் இடம் சென்று விடுகிறது. லாபஸ்தானத்திற்கு வரும் சந்திரனால் உங்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். காரிய சித்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் திட்டமிட்டபடி உங்களது தொழிலில் அனைத்து மாற்றங்களும் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏதேனும் மாற்றம் செய்து கொள்ள நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் இப்பொழுது அது வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இருந்தால் அவை வெற்றிகரமாக இப்பொழுது நடந்து முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 சுபகிரகங்களும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். நீங்கள் எதையெல்லாம் இப்பொழுது அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் அடைவீர்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்துவிட்டது. இன்று காலை வருகிறது. 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறது. எனினும் மிகச் சிறப்பான யோகமான நாள் என்று சொல்ல முடியாது. சற்று சுமாரான நாளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே சற்று எச்சரிக்கை தேவை. மிகுந்த எச்சரிக்கையுடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் திணறுவீர்கள். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். எனினும் தொழில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மிக அற்புதமான தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் அது எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக பிரதிபலிக்கிறது என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது. பிஸ்னஸ் ஓஹோன்னு நடக்கும், ஆனால் கல்லா ரொம்பாது. அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பு. பிஸ்னஸ் ஓஹோ நடந்தால் அப்போ கல்லா ரொம்பணும். அப்புறம் இல்லைன்னா பிஸ்னஸ் நடந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் உங்களுக்கு தொழில் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக அது பிரதிபலிக்காது என்பதுதான் இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சொல்கின்றது. ஆகவே மிகப்பெரிய
ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எதையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பட்டும்படாமல் சொல்லணும். பணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் வரும், ஆனால் வராது அப்படின்னு பதில் சொல்லிடணும். ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி உங்களுடைய நிலைமை. ஆகவே நீங்கள் நிதானமாக யோசித்து அனைவருடனும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய அளவிற்கு சற்று இக்கட்டான சூழ்நிலை உருவாகும். விநாயகர் வழிபாடு செய்து அவற்றிலிருந்து விடுபடலாம். துலா ராசிக்கு காலை 10:17 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. 10:17 AM சந்திரன் 8லிருந்து 9க்கு போயிடுது. அதன் பிறகு உங்களுக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு புதனும் குருவும் இணைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான யோகம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய போகிறீர்கள். மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாக்கும். குடும்பம் மிகச் சிறப்பான ஒரு நல்ல நிலையிலே இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்திற்காக ஏதேனும் நேர்முக தேர்வுகளை கலந்து கொண்டால் இன்றைய தினம் வெற்றி கிடைக்கும். அல்லது எழுத்து மூலமாக தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் அவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எழுத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் சேர்ந்து வர்ற நாள் இன்றைய தினம். நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். காலை 10:17 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காலை 10:17 ஆரம்பமாகிறது. ஆகவே முக்கியமான பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மாலை வரையிலே சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. இன்று காலை 10:17 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே மிக மிக முக்கியமான பேச்சுவார்த்தை யாருடனாவது நடத்த வேண்டியிருந்தால் அவர்களை காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் சந்திக்க முடிந்தால் 10:30 மணிக்கு முன்பாக சந்தித்து பேசிவிடுங்கள். 10 மணிக்கு முன்பாக பேசிவிட்டால் இன்னும் நல்லது. 10:17 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். முருகப்பெருமான் வழிபாடு செய்து வாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு மிக மிக அவசியமானது. ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டிருங்கள். சந்திராஷ்டம நாட்களிலே முக்கியமான வேலைகள் வந்தால் இறை வழிபாடு செய்துவிட்டு தங்களது பணிகளை செய்யலாம். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறாவிட்டாலும் தீமைகள் நிச்சயமாக நடைபெறாது. மற்ற கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கின்றன. ஆகவே சற்று சுமாரான நாளாக இருக்கும். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன. மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்குது. கோரம் கிடச்சிருத்து உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும். இன்றைக்கி புதன் குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சனி 11ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டது. அதுவும் சாதகமாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பண வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. மிக அதிக அளவிலே நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே ஓரளவு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகமாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாள்.
இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்திற்கு புதன் குரு சுக்கிரன் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமையாலே நீங்கள் அனைவரையும் வென்று விடுவீர்கள். வாய் உள்ள புள்ள பழச்சிக்கும் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் சாமர்த்தியத்தினால் அனைத்து விஷயங்களையும் ஜெயித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு பெரிய ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய நாள், திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கும் புதன் குரு சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 6ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 6க்கு 12ஆம் இடமாகிய 5ஆம் இடத்திலே போய் மறைகிறது. தன் வீட்டிற்கு 12இல் மறைகிறது. அதிலும் தேய்பிறை சந்திரன். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சனி இப்பொழுது உச்சம் பெற்றிருக்கிறது செப்டம்பர் 4ஆம் தேதி வரையிலே. இத்தகைய ஒரு மிகச் சிறப்பான கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. நீங்கள் இப்பொழுது எந்த முயற்சியில் இறங்கினாலும் அது வெற்றி, முழுமையாக வெற்றி, 100% சக்சஸ் ஆகும். ஆகவே இத்தகைய மிகச் சிறப்பான நல்ல கிரகம் அமைந்திருக்கின்ற நாட்களிலே நாம் மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லா இருக்கு சொல்லிட்டாரு, டிவியில் ஜோசியரே சொல்லிட்டாரு, எனக்கு இன்றைக்கி நிறைய பணம் வரப்போகிறதா அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வராது. நல்ல நாட்களிலே நாம் அதிகமாக உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெற்றியை அடைய முடியும். இன்றைக்கு நாள் சாதகமாக இருக்கிறது அப்படின்னா அப்போ அன்றைக்கி நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும். அப்போ தான் நமக்கு வர வேண்டியது வரும். லக் நெவர் லைஸ் இன் பெட் என்று ஒரு ஆங்கில பழமொழி சொல்வார்கள். அதிர்ஷ்டம் படுக்கையில் படுத்திருக்காது என்று. படுக்கையில் படுத்திருந்தால் அதிர்ஷ்டம் வராது, இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இன்மைனா வறுமை. ஆகவே இன்றைய நாள் நீங்கள் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நாள். முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு செல்கிறது. 4ஆம் இடமாகிய கேந்திரத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான திரிகோணாதிபதி செல்வதால் உங்களுக்கு யோகம். திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினாலும் கேந்திராதிபதி திரிகோணம் ஏறினாலும் அது ஒரு யோகம். இப்பொழுது திரிகோணாதிபதியான சந்திரன் 4ஆம் இடமாகிய கேந்திரத்திற்கு செல்வது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இன்றைய நாள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்கிறது. அது என்ன செப்டம்பர் 4 அப்படின்றீங்களா? சனி அஷ்டமத்திலிருந்து நகருது 9ஆம் இடத்திற்கு. அதன் பிறகு இன்னும் அதிக நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக காணப்படுவீர்கள், ஆரோக்கியமாக விளங்குவீர்கள். பொருளாதார நிலையும் திருப்திகரமாக இருக்கும்.
படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 கலைகளை படைத்தாய், உயர் பெரும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே, உணர்வாய் உயிராய் என்னை ஆளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய். நல்ல வாழ்வினை தந்தாய், வாழ்வில் வளங்களை தந்தாய். ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய், ஆணவ நோயினை கொன்றாய். வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே, வாழ்வாய் வளமாய் என்னை ஆளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம், உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம். பூவினில் மாலைகள் தந்தோம், உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே, இரவாய் பகலாய் உலகாளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி, அம்மா மகிஷாசுரமர்த்தினி, எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி, கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே, அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள், ஆத்தா நேரில் வருபவள், அம்மா நேரில் வருபவள். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி
10/8/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேச போகிறோம். பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய ஜபம் ஹோமம் பிரயோகங்களில் கிரியாலோபம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதை நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குறைவின்றி தரமான பொருளாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் பூஜைன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது மஞ்சள், அப்புறம் குங்குமம், பசு நெய், பூங்கற்பூரம், அதுமாதிரி பச்சை கற்பூரம், அதுமாதிரி கிணத்து ஜலம் அல்லது ஆற்று ஜலம், இதெல்லாம் வந்து பூஜைக்கு சுத்தமானதாக கிடைக்கணும். இப்போ நம்ம மினரல் வாட்டரை யூஸ் பண்ணலாம்னு சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் பூமியிலேருந்து வரக்கூடிய ஜலத்துக்கு வந்து பூஜையில் இருக்க மகத்துவம் நாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஜலத்தை பயன்படுத்துறதுல கிடையாது. அதேமாரி மஞ்சள் எடுத்துட்டிங்கன்னா தரமான மஞ்சள் தூளை மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு அளவுக்கான புண்ணியம் உண்டு. தரமான மஞ்சள் தூளை பயன்படுத்தினால் அளவுக்கு அதிகமான புண்ணியம் கிடைக்கும். அதேமாதிரி குங்குமம்னு எடுத்துட்டிங்கன்னா தரமான நல்ல குங்குமத்தை தான் நம்ம பூஜையில் பயன்படுத்தணும். ஆனால் நமக்கு பூஜைக்கு தேவையான குங்குமத்தை தரமான குங்குமம் கிடைக்கிறதுக்கு கடினம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நாமே அந்த குங்குமத்தை தயார் செய்து வச்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா மாந்திரீக பிரயோகங்களுக்கும் முக்கியமான மந்திரங்களுக்கும் ஜபங்களுக்கும் நாம் தனிப்பட்ட முறையில் பூஜிக்கக்கூடிய பூஜைக்கும் இந்த தரமான குங்குமம் அவசியம். குங்குமத்தில் வந்து தரம் குறைவாக இருந்தால் பிரயோகத்தில் பலன் கிடைக்கிறது துர்லபம். குங்குமத்துக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டாம்னு சொல்வா. நகத்தால் குங்குமத்தை சுரண்டி எடுக்கக்கூடாதுன்னுவா. தரையில் கொட்டின குங்குமத்தை எடுத்து பூஜிக்கக்கூடாதுன்னுவா. இந்த மாதிரி நிறைய உண்டு. அதனால் இப்போ நீங்கள் சாதாரணமாக கடைகளில் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய குங்குமத்தில் குறைபாடு இருக்க 100% வாய்ப்பு உண்டு. அப்போ நம்ம ஒரு ஜபம் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் ஆனோன்னு நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுறீங்க, சிவரா கலா பார்வதி ஜபம் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு வசியத்துக்காக ஒரு ஜபம் பண்ணுறீங்க, ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக ஜபம் பண்ணுறீங்க. அப்போ குங்குமத்தை வச்சு பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த குங்குமம் தரமானதாக இருக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி வரும்பொழுது சின்ன அளவில் நீங்களே பயன்படுத்துறது எப்படி, இந்த குங்குமத்தை நீங்களே தயார் செய்து நீங்களே எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், குங்குமம் தயாரிக்கிறதுல 2-3 வகை வச்சுருக்கா. சிலர் வந்து குடும்ப ரகசியமாக கூட வச்சுருக்கா. சில கிராமங்களில் குங்குமத்தை தயாரிக்கிறத குடும்ப ரகசியமாக கூட வச்சுருக்கா. இப்போ நாம் எளிமையான முறையில் சுலபமான முறையில் பலன் தரக்கூடிய முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நாம் சொல்ல போகிறோம். இது நாங்கள் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தின்னு வர குங்குமம். நாங்கள் பூஜைக்காக என்னென்ன பயன்படுத்துவோன்னா அட்டபந்தனம்னு ஒன்று பண்ணுவோம். இங்கே இன்னொரு சந்தர்ப்பம் வரைச்சோன்னா சொல்கிறோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறா பார்த்தீங்களா, அதுக்கு அட்டபந்தனம்னு 8 திரவியங்களை வச்சு பண்ணுவாள். திருபந்தனம்னு இருக்குது. அதே மாதிரி இந்த குங்குமத்தையும் சொல்கிறோம் எப்படி. அதேமாதிரி சாம்பிராணியும் இருக்குது, சாம்பிராணி தைலம்னு இருக்குது. அதுவும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வரும்பொழுது சொல்கிறேன் அது எந்த விதத்தில் நமக்கு பலன் தரும்னு. இப்போ இந்த குங்குமத்தை எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தையும் நிதானமாக கவனிச்சுக்குங்க. ஏன் சொல்கிறோன்னா இப்போ இந்த வெங்காரமும் படிகாரமும் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தினா பவர் அதிக மாதிரி தெரியும். ஆனால் நெத்தியில் வைக்கும்போது வெந்து போயிடும், அந்த இடம் வெள்ளையாயிடும். எனக்கு அலர்ஜின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, நாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால வரக்கூடிய கோளாறு. அதனால் ஒரு சில பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது பார்க்கும்பொழுது கலர் அதிகமாக தெரியலாம், ஆனால் அதனோட விளைவு வந்து வேறு மாதிரி வரும். அதனால் ஒரு எல்லைக்கு மேலே பயன்பாட்டை நாமளே யூகித்து தெரிஞ்சுக்கணும். சில பொருட்களை நாம் பயன்படுத்தும் பொழுது எதை அதிகரிக்கலாம் எதை குறைக்கலாம்னு அனுபவ ரீதியாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இது வந்து ஒரு வழிகாட்டுதல் தான். இதுலேருந்து நீங்கள் 2-3 முறை பண்ணிங்கன்னா உங்களுக்கே சில விஷயம் புரியும். அதை வந்து நிதானமாக இப்போ சொல்கிறோம், பொறுமையாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த குங்குமத்தை எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து நாம் வந்து இந்த இப்போ 5 பொருள் இங்கே வச்சுருக்கோம். இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மந்திரபூர்வமான ஆவாகனம் உண்டு. சாதாரணமாக குங்குமம் பண்ணுறவா அப்படியே பண்ணுவா. இப்போ நாம் வந்து பூஜைக்காக நம்ம தனிப்பட்ட பிரயோகத்துக்காக நம்ம வீட்டில் பண்ணி வச்சுக்கிறதுனால இது வந்து மந்திரபூர்வமாக பண்ணலாம். இந்த மந்திரம் ஒன்றும் கடினமான மந்திரம் இல்லை. இப்போ சொல்கிறோம், உங்களுக்கு சுலபமாக புரியும். ஒன்றும் நீங்கள் எழுதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, மனசில் வாய்ண்டா கூட போகிறோம். முதல்ல சொல்கிறது எலுமிச்சை-பழம். இந்த எலுமிச்சை-பழன்றது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், நல்ல பெரிய பழமாக இருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு 108 எலுமிச்சை-பழம் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கிழங்கு. ஆனால் இந்த மஞ்சள் சில பேர் வந்து கையில் மஞ்சள் ஒட்டினா விசேஷம் அப்படிலாம் கிடையாது. இந்த குண்டு மஞ்சள் கையில் ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. மஞ்சக்கிழங்கு. இப்போ இந்த மஞ்சக்கிழங்கு பார்த்துக்குங்க,
அடுத்து வெங்காரம், படிகாரம், உங்களுக்கு நடுவில் இருக்கிறது நல்லெண்ணெய். இதில் வந்து எலுமிச்சை பழத்துக்கும் உங்களுக்கு அடுத்து மஞ்சள் கிழங்குக்கும் தனியாக வந்து ஆவாகனம் சொல்கிறோம். முதல்ல நம்ம வெங்காரம், நல்லெண்ணெய், படிகாரம் இது மூணுத்துக்கு மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஐம் க்ளீம் சௌம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலா மந்திரம். ஐம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை சொல்லி தொட்டால் போகிறோம். ஐம் க்ளீம் சௌம். இப்போ இதை நடுவில் நல்லெண்ணெய் வச்சுட்டோம், 4 பக்கம் வச்சுட்டு ஐம் க்ளீம் சௌம் அப்படின்ற மந்திரத்தால் தொடுங்க. இந்த மஞ்சள் கிழங்குக்கு ஸ்ரீம், உங்களுக்கு மகாலட்சுமி வீதம் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீம். எலுமிச்சை பழத்துக்கு ஹ்ரீம், எலுமிச்சை பழத்துக்கு ஹ்ரீம். மறுபடியும் இப்போ அதை ஒரு வாட்டி சொல்கிற பாருங்க. ஐம் க்ளீம் சௌம், இதுக்கு ஸ்ரீம், ஹ்ரீம். இது வந்து சிந்தாமணி பீஜம்னு சொல்லுவாங்க, ஹ்ரீம். இந்த 5 பொருள் வந்து நமக்கு தேவை. கூடுமானவரை எவர் சில்வர், இரும்பு, ஈய பாத்திரங்களை பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். மரம், பித்தளை பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துறது நல்லது. இல்லை வெங்கல பாத்திரங்களை பயன்படுத்தலாம். இது பண்ணுறதுக்காக இந்த குங்குமம் தயாரிக்கிறதுக்கு செவ்வாய், வெள்ளி ரொம்ப விசேஷமான தினம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரங்களை விசேஷமாக எடுத்துக்கலாம். ஆனாலும் இது வந்து செவ்வாய் வெள்ளியை பொதுவாக எடுத்துக்கலாம். நட்சத்திரங்கள்லாம் நம்ம யோசனை பண்ணியிருந்தால் செவ்வாய் வெள்ளியை விசேஷமாக எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் இந்த குங்குமம் தயாரிக்கிறதுக்கான பொருளை எடுத்து வச்சுட்டு பண்ணலாம். இது வந்து ஆண் பெண் யார் வேணால் வீட்டில் பண்ணலாம். இந்த பொருளை ஆண் பெண் யார் வேணால் பண்ணலாம். இப்போ இந்த படிகாரத்தையும் வெங்காரத்தையும் பவுடர் ஆக்கிடுங்க. அடுத்து மஞ்சளை வந்து பவுடர் ஆக்கிடுங்க. இந்த எலுமிச்சை பழத்துலேருந்து சாறு எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் வந்து 108 எடுத்துக்கணும்னு சொன்னோம். இப்போ வந்து அந்த எலுமிச்சை பழத்தை வந்து 108 புழியறதுக்கு முன்னே அந்த ஹ்ரீம்ன்ற மந்திரம் சொல்லணும்னு சொன்னோம். இன்னொரு இது கூட பண்ணலாம். ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ஒரு பக்கம் வைக்கும் போதும் ஹ்ரீம் ஹ்ரீம்னு சொல்லி 108 முறை அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இந்த மஞ்சள் கிழங்கை பொறுத்த வரைக்கும் நாம் சொன்னோம் 1 கிலோ எடுத்துக்கலாம். இது வந்து 108 எலுமிச்சை பழத்துக்கு 1 கிலோ குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், எலுமிச்சை பழ சாரை அனுபவ ரீதியாக கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்குகிற எலுமிச்சை பழம் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதனால் பெரிய எலுமிச்சை பழம் சொல்கிறோம். அந்த அளவை பொறுத்து அந்த சாரை கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மஞ்சள் எடுக்கும்பொழுது அதில் 10ல் 1 பாகம், அதாவது ஒரு 100 கிராம் வெங்காரமோ படிகாரம் 100 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் பொடி பண்ணணும், அப்புறம் தான் பவுடர் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து 1/2 கிலோ மஞ்சள் எடுத்திங்கன்னா 50 கிராம் படிகாரம் 50 கிராம் வெங்காரம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தூளை சேர்க்கறது மட்டும் உங்கள் அனுபவ ரீதியாக ஒரு சிட்டிகை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எடுத்த பிறகு இந்த வெங்காரத்தூளையும் சமமாக வந்து இந்த படிகாரத்தூளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. வெங்காரத்தூளையும் படிகாரத்தூளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டுத்தையும் கலந்திங்கன்னா லேசாக பிசுறு தட்டும். நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து கலக்கும்போது பிசுறு தட்டும். ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்கள். ரொம்ப பவுடராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நரன்னு இருக்கக்கூடாது. மைதா பவுடர் மாதிரி பவுடராக இருக்கணும். இதை எடுத்து எலுமிச்சை பழ சாத்தில் நீங்கள் சாறில் சேர்த்துருங்க. எலுமிச்சை பழ சாறில் அப்படியே சேருங்க. இது மொத்தம் எலுமிச்சை பழ சாறில் சேர்த்துருங்க. இப்போ இந்த எலுமிச்சை பழ சாரை இந்த மஞ்சத்தூள் முழுகிற அளவு, ஒரு கணக்கு தெரிஞ்சால் முழுகிற அளவு நீங்கள் அப்படியே விடலாம். இந்த மஞ்சள் ஊறி முழுகிற அளவு வச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே நீங்கள் அசங்காமல் நிழலில் வச்சுருங்க. வெயில் படக்கூடாது, நிழலில் வச்சுருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி இந்த ஈரம் பூரா அப்படியே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் வரும். இந்த நல்லெண்ணெயை தொட்டு பிசறலாம். 2 நாள் 3 நாள் நீங்கள் சந்தர்ப்பத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து சில பேர் வந்து நல்லெண்ணெய் இல்லாமல் பசுநெய் விட்டு பிசுறுவாளம் உண்டு. ஆனால் நல்லெண்ணெய் விட்டு தான் பிசுற சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லெண்ணெயை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குங்குமத்தோட இயற்கையான வாசனை போயிடும். சில பேர் வந்து செயற்கையான வாசனை சேர்ப்பாது, சேர்க்கவே வேண்டாம். செயற்கையான வாசனைகளை சேர்க்காதீங்க. நீங்கள் எந்த விதமான செயற்கையான வாசனைகளையும் இதில் சேர்க்கவே கூடாது. இதுக்கப்புறம் துர்காதேவியோட காயத்ரி ஒரு 108 உரு, ஒரு உருக்கு ஒரு சிட்டிகை எடுத்து சேர்த்துட்டு 108 உரு. அது எப்படின்றதை இப்போ சொல்கிறோம். இந்த மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் நல்ல பாருங்கள், நல்ல இது வந்து சிவப்பாயிடுது இல்லையா?
இந்த நல்லெண்ணெயை தொட்டு அப்படி அப்படியே பிசிறி காற்று புகாத ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம். பீங்கான் பாத்திரமாக இருந்தால் விசேஷம், மர டப்பாவாக இருந்தால் விசேஷம், போட்டு வச்சுடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரே ஒரு சிட்டிகை எடுத்து துர்கையோட காயத்ரி ஒன்று சொல்லி 108 தடவை துர்கை படத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா மகாலட்சுமி படத்துக்கு, அதாவது மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி, எல்லாருக்கும் தெரியும், மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லி பூஜை பண்ணலாம். இது வந்து அதுக்கப்புறம் என்ன பிரயோகம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு இந்த குங்குமத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த குங்குமம் வந்து தரமாக தயாராகிருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், குங்குமம் வந்து தரமான முறையில் தயாராகிருக்கா இல்லையான்னு சந்தேகம் இருந்தால், இப்போ சொல்கிற சின்ன பரிசோதனை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் இந்த குங்குமத்தை போட்டுட்டோம் நீங்கள் நல்லா மடித்து அழுத்துனீங்கன்னா, விரித்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவப்பு கலரே படியாது, மஞ்சள் தான் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலர் படிஞ்சிருந்தால் நம்ம தரமான முறையில் இந்த குங்குமம் வந்து தயாராகிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பிரயோகம்னு பண்ணும் பொழுது இந்த குங்குமத்தை ஒரு சிட்டிகை எடுத்து துர்கையோட காயத்ரி சொல்லி ஒரு முறை, அது மாதிரி 108 முறை காயத்ரி சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ணலாம். இல்லை துர்கையோட அர்ச்சனை சொல்லி பண்ணலாம், அல்லது மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லியோ மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லியோ நீங்கள் மகாலட்சுமியோட படத்துக்கோ பண்ணலாம். அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எல்லாருக்கும் தெரியும், பிரகிருத்தியனமா விகர்த்தியனமா வித்யாயனமா சர்வபூதேச பிரதாயனமா. அதேமாதிரி மகாலட்சுமி காயத்ரி தெரியும், துர்கா காயத்ரி தெரியும், இல்லைன்னா புஸ்தகம் கிடைக்கிறது, அதை பார்த்து நீங்கள் 108 முறை குத்த வழக்கிலையோ படத்துலையோ பண்ணி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் இதை பிரயோகம் பண்ண வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தலாம். அது வசிய பிரயோகமாக இருந்தாலும், காரிய சித்திக்காக இருந்தாலும், பிரயாண லாபத்துக்காக இருந்தாலும், தன லாபத்துக்காக இருந்தாலும், கடன் ரோக நிவர்த்திக்காக இருந்தாலும், பாலரிஷ்ட தோஷ நிவர்த்திக்காக இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் அப்போ இந்த குங்குமத்தை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன் தரும். இதை தவிர வீடுகளில் நீங்கள் எல்லா விதமான பூஜைகளுக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப விசேஷமானது. நாமே பண்ணி பயன்படுத்தும் பொழுது அதனோட பலன் மகத்துவமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பசு வளர்த்து அந்த பசுக்கு நல்ல பசுமையான தழைகளை கொடுத்து அதை பூஜித்து கண்ணுக்கும் பால் கொடுத்து நாமும் பால் எடுத்து அதிலேருந்து பயன்படுத்தக்கூடிய வெண்ணெய் நெய் எவ்வளோ மகத்துவமோ அதே மாதிரி சுத்தமான மகத்துவமானது. இது தரமானதாகவும் இருக்கும். சிறிய அளவில் நாமே பண்ணி பயன்படுத்தலாம். ஆனால் பொருளை பயன்படுத்தக்கூடிய அளவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே தெரிஞ்சுட்டுருவீங்க அனுபவபூர்வமாக. இப்போ மழை காலமாக இருந்தால் ஒரு நாள் கூடுதலாக பிடிக்கும் கலர் வரத்துக்கு, வெயில் காலமாக இருந்தால் சுலபமாக இது குங்குமம் வந்து கலர் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மர பாக்ஸ்லேயோ அல்லது காற்று புகாத பீங்கான்லேயோ போட்டு வச்சிங்கன்னா பூச்சி வராமல் இருக்கும், நீண்ட காலம் பயன்படுத்தலாம். முதலே சொன்ன மாதிரி நகத்தால் தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய சில அபூர்வமான விஷயங்கள், ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பூஜைக்கும் நம்ம பிரயோகங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய எந்திர மந்திர தைல ரகசியங்கள் எல்லாம் நம்ம ஒரு பகுதியிலும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இன்னும் நிறைய உங்களோட கலந்து பேச போகிறோம். தரமான குங்குமம் எப்படி தயார் செய்யறது அப்படிங்கறது நம்மளுடைய மக்களுக்காக இன்னைக்கு நீங்க காமிச்சிருக்கீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும், சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.